குமரி மாவட்டத்தின் நம்பர் 1. அவங்க பேர் தெரியுமா? சொல்லாமா? அண்ணனோட பேர் சொல்லாமா? என்ன பேருக்கா? பிளாக்கி ஸ்டார். அவரே தான், பிளாக்கி ஸ்டார் தான். எல்லாம் ஜோரா கொஞ்சம் கைத்தறி உற்சாகப்படுத்தலாமா? ஏன்னா தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய உண்மையிலேயே படித்த பட்டதாரிங்க. இவர் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கான்னு நினைக்காதீங்க. பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக அவரோட கெஸ்ட்டாகவே போயிருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாருமே ஜோராக கொஞ்சம் கைத்து நம்ம ஊர் சார்பாக அவரை கொஞ்சம் வரவேற்கலாம். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய கோயில் கூட இவர் நம்ம பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அக்காமார்கள் நம்ம அண்ணமார்கள் எல்லாருமே நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் வரப்போகிறீங்க. ஏன்னா குமரி மாவட்டத்திலே நம்பர் 1 அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி தான் நம்முடைய பிளாக்கி ஸ்டார் அவர்கள் என்பதை தெரிவித்து அக்காமாருக்கெல்லாம் அவங்க பேரே தெரிஞ்சிட்டு சொல்லியாச்சு. அப்படிதானே? சுரேஷ்குமார். ஓகே, நல்ல ஜோரா கை தட்டலாமே அண்ணாவுக்காக. உண்மையிலே இப்படி ஒரு மனுஷரை பார்க்க முடியாது. உண்மையிலே நாங்கள் வேற ஒரு கதைக்காக போயிருந்தோம் அண்ணன்ட்ட. ஏன்னா வரணும், எங்களுக்காக நீங்கள் வரணும், ஊருக்கு வரணும், எங்கள் எஸ்எல்சி உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டு விடணும்னு சொன்னோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எனக்கு அன்புக்குரிய சுரேஷ்குமார் அவருக்கு எங்களது இசைக்குழு சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிப்போம். இடையில ஒரு 5-6 பாட்டு போட்டு விட்ருக்காங்க. இவங்களையும் பார்த்துக்கிடுங்க. அவரை வச்சு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், அதுதான். இப்போ எல்லாருமே இன்ஸ்டால தானே இருக்கீங்க. எனி டைம் இன்ஸ்டா, யூடியூப்பு இதில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் தெரியும், எங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆமாம், ரைட். யாச்சி, உனக்கு எதாவது தெரியுதா? அந்த பையனை பார்த்துருக்கியா எங்கேயாவது? என்னத்தை பார்த்தப்போ யாச்சி ஒண்ணுதான். இங்கே அவன் எங்கே பார்த்துட்டு இருக்கா பாரு. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்னா 2 வாரத்தை நீங்கள் அந்த ஆட்சிட்டு தான் பேசுங்களேன். பாட்டி பாட்டி ஏன் அப்பா இன்னும் 16 வயசு பிள்ளை மாதிரி வெக்கப்படுதா இப்படி? பாட்டி கொஞ்சம் பாருங்க, உங்களோட கடத்திட்டு போக மாட்டோம். இல்லை, உண்மையிலே டெம்போ கொண்டு வந்துருக்கோம் கடத்துறதுக்கு. ஆட்சியை கடத்திட்டு போயிட வேண்டியதான். அது எங்கள் ஆட்சி தான் அது. ரைட், நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க அன்புக்குற அண்ணனுக்கு. சூப்பராக டான்ஸ் ஆடுவாப்பிலாங்க அண்ணன். ஆமாம், எங்களோட சேர்ந்து நல்ல வைப்பு இருக்கும். ஓகேவா? பண்ணலாமா? அவங்க கூட டான்ஸ் எல்லாம் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, ஒரு அருமையான ஒரு பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு. பஞ்சு மிட்டாய் போட்டலாமா? பஞ்சு மிட்டாய் டான்ஸ் ஆட வச்சிடலாமா? ஓகே, சூப்பர். எல்லாருமே ஜோரா கொஞ்சம் கைத்தறி உற்சாகப்படுத்தலாமே. நம்முடைய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி நம்முடைய பிளாக்கி ஸ்டார் அவர்கள் இந்த ஒரு பாடலை எங்களுடைய குழுவாக இணைந்து நடனமாட உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பச்சி முட்டாய் செய்ல கட்டி அட பட்டு வண்ண போட்டு அடி பச்சி முட்டாய் செய்ல கட்டி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டே போறவளே நெஞ்சி குள்ளடி வாரியா புள்ள. அப்படி போடு பிளாக் ஸ்டார் கோக்கா போடு. எல்லாம் ஜோரா கை தரலாமே. ஆஹா, நம்ம ஊர்ல சிறப்பு ஆடிக்கிட்டு இருக்காரு பிளாக் ஸ்டார்.
ஏன புத்தி குண சுத்துறகிருக்கு இடுப்ப குசுமத்தில சுச்சம் இருக்கு நீ நெடுஞ்சி போகையில நெஞ்சில சுருக்க கண்டு ரெண்டு கொய்யா பழம் காய்ச்சிருக்கு கொய்யாவா மூடி வைக்காத திங்காம நீ கிடைக்காத அஞ்சி முட்டாய் சேல கட்டி பட்டே வந்த போட்டு கஞ்சி போட்டு போனவரே நெச்சி நடுவரையா நல்லா கை தட்டலாமா? ஐயம்மா அடியாத்தே போட அப்புறம் ஓரஞ்சாறு பத்து ஒதுங்கணும் பணமா பின்னோட தண்ணிக்குள்ள முகி குடிக்கணும் சகமா விழலாபகமாவோ முதுக தைக்கணும் பதமா மஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில் காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா பச்சி முட்டாய் சீல கட்டி பட்டி வந்த போட்டு கட்சி கோட்டை போனவனே நெச்சி கொள்ளடி மாறியா புள்ள சூப்பர் சூப்பர். ஆமாம், அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. நல்லா நீங்கள்லாம் கொஞ்சம் உள்ளே உட்காந்துருக்கீங்க, கை தட்டினா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரண்டில் தட்டுறாங்க, சைடில் தட்டுறாங்க, ஆனால் நீங்கள் யாருமே தட்டல. நல்லா ஜோராக கை தட்டலாமே.